மனுஷன் வந்து மிஷின் கிடையாது. மிஷின்னா ஒரு மிஷின்ல இந்த ஃபால்ட் இருக்குன்னா எல்லா மிஷின்லயும் அந்த ஃபால்ட் வந்து அதுதான் ட்ரீட்மெண்ட். ஆனா மனுஷன் வந்து இஸ் இண்டிவிஜுவல். ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி மனிதன். இந்த மருந்துகள் உடலுக்குள்ள சென்று அவர்கள் ஒரு இன்ஆக்டிவ் மருந்து ஆக்டிவான மருந்து ஒரு நல்ல வினைப்படு பொருளாக மாற்றப்படும் பொழுது நிறைய விளைவுகள் இருக்கு. அதுக்கு என்சைம்ஸ் இருக்கு ஈரல்ல. அந்த என்சைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரே நோயுள்ள இரு நோயாளிகள் ஒரே வயசு ஒரே எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரே நோய்க்கு ஒரே மருந்து கொடுத்தா ரெண்டு பேரும் ரெஸ்பாண்ட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். ஸோ மனிதன் மிஷின் அல்ல. வெரி குட். நல்லா சொன்னீங்க. ஒரு நேயர். வணக்கம் டாக்டர் சன் நியூஸ். ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. என்னன்னா அப்பாவுக்கு 70 இயர்ஸ் இருக்கு சார். சரிங்க. அவருக்கு என்னன்னா இப்போ கண்டினியூ கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா பிபி சுகர் அது போலத்த ப்ராப்ளம் இருக்கு சார். சரி. அப்போ அதனால கண்டினியூ மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்காரு. சரி. அவ்வளோ 40 வருஷமா என்னன்னா ரெண்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. தூக்கம் இல்லை அப்படி சொல்லி தூக்க மாத்திரை இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா டாக்டர் சொல்லுதுன்னா தூக்க மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப கூட தூக்க மாத்திரை கண்டினியூ சாப்பிட்றாரு. இதனால பக்க விளைவுகள் ப்ராப்ளம்ஸ் என்னால இருக்கா சார்? டாக்டர் சொல்லி முதல்ல சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் இதை தொடர்ந்து சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும்ன்றதை டாக்டர் கேட்கலாம். டாக்டர் வேண்டாம்னு சொல்லி கூட அவர் ஸ்லீப்பிங் பில்ஸ் யூஸ் பண்றாரு. ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து ட்ரக் அடிக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ட்ரக்கு வந்து எடுக்காம தூக்கம் வரன்ற ஒரு சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ், மன ரீதியான ஒரு அவங்களுக்கு நம்பிக்கை. நம்ம இந்த மாத்திரை எடுத்தாதான் தூக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த மாத்திரை ஆமா, இது ஒரு மன ரீதியான டிபெண்டன்ஸ். இதுக்கு சரியான ஒரு சைக்காட்ரிஸ்ட் அவங்க ரெகுலர் டாக்டர் கிட்ட ஆலோசனை எடுத்துக்கிட்டு அவங்க சைக்காட்ரிஸ்டையும் பார்த்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அந்த பேஷண்ட்டை. நிறைய பேருக்கு அது இருக்கு டாக்டர். ஆக்சுவலி டாக்டர் கொடுத்துருப்பாங்க சில ஒரு 15 நாட்கள் ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும், மன உளைச்சல் இருந்திருக்கும், கொடுத்துருப்பாங்க. ரைட். ஆனா அந்த 15 நாள் தாண்டியும் அதோட தேவை அது சார்ந்து இருக்க தொடங்குவாங்க. நீங்க சொன்ன மாதிரி அது பழகிட்டோம்னு சொல்லுவாங்க. அதில் மருந்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்காங்க? வழிமுறைகள்ல வேறு சில விஷயங்கள்ல மனதை ஈடுபடுத்த புத்தகம் படிக்கிறது, கோயிலுக்கு போறது, ரிலிஜியஸ் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அல்லது டாக்டர் கிட்ட நான் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் நம்ம எடுத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ரைட். ஏன்னா அது மனம் சார்ந்த ஒரு விஷயம். மனம் சார்ந்த ஒரு மருத்துவரை பார்க்கறது நல்லது. ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் சன் நியூஸ். ஹலோ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். திண்டுக்கல்ல இருந்து டான் பேசுறேன் சார். சொல்லுங்க டான். சார் டாக்டர். ஹலோ சார். என்னோட டவுட் என்னன்னா, என்னோட மம்மிக்கு வந்து 4 months பேக் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சார். சரிங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னா ஆஞ்சியோகிராம் எடுத்து பார்த்தப்ப ஒரே ஒரு பிளாக் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். இப்ப ட்ரிக்கா கர்க்கா அந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க சார். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த மெடிசின்ஸ் எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வரும் அப்படிங்கறதும், செகண்ட் வந்து ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணாலுமே கண்டிப்பா வந்து மெடிசின்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து எவ்வளவு நாள் வந்து இந்த மெடிசின்ஸ் எடுத்தா என்னென்ன பாதிப்பு வரும்ன்றது ஃபர்ஸ்ட். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா சார், என்னோட வைஃப் கன்சீவா இருக்காங்க. சரி. அவங்க வந்து இப்ப ஒரு கட்டிக்காக வந்து மருந்து எடுத்துட்டு இருக்காங்க சார். சரி. இப்ப பிரெக்னன்சி டைம்ல வந்து இந்த மாதிரி மெடிசன் எடுக்கிறது எப்படி வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பண்ணுமா பண்றது? கட்டி எங்க இருக்குங்க உங்களுக்கு? கட்டில எங்க இருக்கு? கட்டி வந்து கழுத்துல சார். கழுத்துல கட்டி இருக்கு. என்ன மாத்திரைன்னு சொல்லுங்க. மெடிசன் ஞாபகம் இல்ல சார். நிறைய பேர் கண்டிப்பா மெடிசன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சார். இப்போ எத்தனாவது மாசத்துல இருக்காங்க பிரெக்னன்சி? 8th month சார். 8th monthங்களா? மாத்திரை எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்க? மாத்திரை ஒரு 3 weeks முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா வந்து மாத்திரை எடுக்கணும். ஓகே 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 ஓகே. நல்ல கரெக்ட். ஏன்னா உங்க டாக்டருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே சரி. முதல் கேள்விக்கு பதில் சொல்லலாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண பிறகு மாத்திரைகள் எடுக்கணும். அதனால பின்விளைவுகள் வருமா? முதல்ல ஏன் கொடுக்குறாங்கன்னு கேக்குறாரு. அதான் பண்ணிட்டாங்களே. அது பண்ணிட்ட பிறகு ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா, ஒரு அடைப்பு உருவாகுவதற்குரிய சில காரணங்கள் இருக்கும். ஸோ ரத்தத்துடைய உரையிற தன்மை, ரத்தம் இந்த செயல்பட, அதாவது கிளாட்டிங் ஆன்டி கிளாட்டிங் மெக்கானிசம் இருக்கு. ரத்தம் உரையிற வைக்கிறது, உரைதர தடுக்கிறது. இது 2 மெக்கானிசம் நம்ம உடம்புல இருக்கு. ரெண்டுமே சரியான விகிதத்துல இருக்கணும். ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க. அந்த விகிதத்துல இருக்கணும். அது ஒண்ணு அதிகமாகும் போது கிளாட் ஆகிறது அதிகமாகும். ஸோ அந்த கட்டிகள் அங்கங்க போய் அடைக்கிற மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், அதிகமாகும் போது ப்ளீடிங், உடம்புல ஈரல ரத்தம் வர்றது, யூரின் போறது, அந்த மாதிரி நடக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தொந்தரவு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி சரி பண்ணிட்டாலும் அவர்களுக்கு வந்து அந்த ரத்த கட்டி உருவாக்கக்கூடிய காரணிகள் உடம்புல இருக்கும், இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கும். சோ அதை வந்து செயலிழக்க செய்யறதுக்கு திருப்பி இன்னொரு தடவை அந்த மாதிரி அடைப்பு வராம இருக்கிறதுக்காக அந்த மருந்துகளை அவசியம் எடுத்துக்கணும். அவசியம் எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், பிரெக்னன்சி பத்தி கேட்டாரு. சோ பிரெக்னன்சின்ற போது நம்ம 3 வகையா பிரிக்கிறோம். முதல் 3 மாசம், 2ஆம் 3 மாசம், 3ஆம் 3 மாசம். முதல் 3 மாசத்துல எந்த மருந்தும் எடுக்கக்கூடாது. சோ சில மருந்துகள் கொடுப்பாங்க, அது கண்டிப்பா எடுக்க வேண்டிய மருந்துகள். இந்த ஃபோலிக் ஆசிட் சொல்லுவாங்க, குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கான மாத்திரை, அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் கண்டிப்பா எடுக்கணும். சோ இந்த 3ஆவது மாசத்துல நீங்க இருக்கீங்க, 3rd trimester சொல்றாங்க. 8ஆவது மாசத்துல இருக்கும்போது உங்களுக்கு இந்த பாதுகாப்பான மருந்துகள் நிறையவே இருக்கின்றன. உங்க டாக்டர் கண்டிப்பா பிரெக்னெண்டா இருக்கும்போது அதை பரிசீலிச்சு தான் கண்டிப்பா தந்திருப்பாரு. அவை பாதுகாப்பான மருந்துகளா தான் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லாம நீங்க எடுக்கலாம். வெரி குட், நல்லா சொன்னீங்க. மற்றும் ஒரு நேயர். வணக்கம் டாக்டர் சன் நியூஸ். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. தாம்பரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம்.
சார் எனக்கு ஆக்சுவலா கால் பிளாடர்ல ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணாங்க. சரிங்க. அப்ப வந்து எனக்கு ஸ்டிச்சஸ் பிரிக்கும் போது சிஃப்ரான் டேப்லெட் அலர்ஜி இருந்தது. ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்ப டாக்டர்கிட்ட போகும்போது உங்களுக்கு கியூனலான ஒரு அலர்ஜி இருக்கு, சரி, மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி. அது என்னன்னா கண்ணுக்கு கீழே ரொம்ப அப்படியே செவந்து போச்சு, உதடெல்லாம் செவந்து போச்சு, அப்படிலாம் தலை முடியல, ஒரே அரிப்பு தாங்க முடியல, அது இருந்தது. அது ஒரு 1 to 3 monthsல நான் மறந்து போயிட்டேன். கடையில வந்து ஒரு மசில்ஸ் பெயின்காக டேப்லெட்ஸ் வாங்கி போட்டிருந்தேன். சரி. சோ சேம் அலர்ஜி இருந்தது. சோ இப்போ வந்து நான் வந்து இனிமே த்ரூஅவுட் மை லைஃப் டைம் இந்த அலர்ஜி இருக்குமா? அப்ப வந்து ஒரு வினோலாப்னு ஒரு டேப்லெட் கொடுத்திருந்தாங்க. அது ஒரு 10 டேஸ்க்கு கண்டினியூ பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்லீப்பிங், அப்படியே நம்ம வந்து மயக்கத்திலேயே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சோ என்னுடைய क्वेश्चन என்னன்னா த்ரூஅவுட் மை லைஃப் டைம் எனக்கு இந்த அலர்ஜி இருக்குமா? ஓகே. ஆமா டாக்டர், இருக்குமா? கேட்டது சரியான கேள்விங்கம்மா. குயினோலோன்ஸ் சொல்லுவாங்க, சிப்ரோஃப்ளாக்சசின். நீங்க கொடுத்த மாத்திரை எடுத்து சிஃப்ரான், சிப்ரோஃப்ளாக்சசின், ஓஃப்ளாக்சசின், லீவோஃப்ளாக்சசின், நிறைய அந்த குயினோலோன்ஸ் மொத்தமா உங்களுக்கு டாக்டர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அந்த மருந்துகளுக்கு உங்களுக்கு ஒவ்வாமை இருக்கு. ஸோ இந்த பெரும்பாலும் ஒவ்வாமை இருக்குது அப்படின்னா அது பெரும்பாலும் உங்களுக்கு லைஃப் டைம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மருந்துகளுக்கு மட்டும்தான். ஏன்னா நமக்கு வேற ஆன்டிபயோட்டிக் நிறைய இருக்கு. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா திருப்பி எந்த டாக்டர் கிட்ட போனாலும் நீங்க குயினோலோன்ஸ் எனக்கு அலர்ஜின்னு நீங்க சொல்லிடுங்க. போன உடனே முதல் வார்த்தை சொல்லிடுங்க.